ஒரு சேதன கரைப்பானும் நீரும் ஒன்றோடொன்று கலக்காத அதே வேளை அவை ஓர் ஈரவத்தை தொகுதியை உண்டாக்குகின்றன. வெப்பநிலை தீயில் வெப்பநிலை தீயில மெயின்டைன் பண்ணுறாங்க. சேதனத்துக்கும் நீருக்கும் இடையில எக்ஸின் பரம்பலுக்கான பங்கீட்டு குணகம் 4 ஆகும். சேதனத்தில் 100 சென்டிமீட்டர் கனத்தையும் நீரின் 100 சென்டிமீட்டர் கனத்தையும் கொண்ட ஒரு தொகுதியுடன் எக்ஸின் 0.50 மோல் சேர்க்கப்பட்டது. சேர்க்கப்பட்ட எக்ஸிட மொத்த மோல் தெரியும். தொகுதி வெப்பநிலை தீயில் சமநிலை அடைவிடப்பட்டது. கேள்வி சேதனத்திலையும் நீர்லையும் காணப்பட்ட எக்ஸ்ட்ரா தெரிவுகளை கணிக்கணும். தொகுதிக்குள்ள சேர்க்கப்பட்ட மொத்த எக்ஸ்ட்ரா மூலளவு தெரியும் 0.50 மோல். இதுல சேதனத்துக்குள்ள கொஞ்சம் போகுது, நீருக்குள்ள கொஞ்சம் போகுது. பங்கீட்டு குணகம் எங்களுக்கு தெரியும். கேடி பெருமானம் சேதனத்துக்கு கீழே நீர் 4, அதாவது 4ன் கீழ் 1. உதாரணத்துக்கு 5 மூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் 5 மூல் எக்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் 4 மூல் சேதனத்துக்குள்ளே போகுது, 1 மூல் நீருக்குள்ளே போகுது. ஆகவே இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொல்கிற சேர்வை அதிக அளவு சேதனத்தில் கரையுது. கேடி பெருமானம் தெரியும், சேர்க்கப்பட்ட மொத்த எக்ஸ்ட மூலளவு தெரியும் சொன்னால் முதலாவது நாங்கள் தனித்தனியே 2 படிகளுக்குள்ளேயும் போன எக்ஸிட மூலளவை கண்டு கொள்வோம். கனவளவு தெரியும் சொன்னால் செறிவுகளை கணிக்கலாம். நான் கேடி ஈக்குவேஷனில் பிரதியிட்டேன். கேடி சமன் எக்ஸ்ட செறிவு சேதனத்துக்குள்ள ஆர்கானிக் 1 எக்ஸிட செறிவு நீருக்குள்ள. இந்த இடத்துல சேர்க்கப்பட்ட மொத்த எக்ஸ்ட மூலளவு 0.50 மோல். இதில் ஆர்கானிக் உள்ள போன எக்ஸ்ட மூலளவு நாங்கள் ஏன்னு சொல்லி எடுப்போம். உதாரணத்துக்கு ஏ மூல் சேதனத்துக்குள்ள போனால் நீருக்குள்ள எஞ்சி காணப்படுறது 0.50 மைனஸ் ஏ மூல். மூல் தெரியும், அடுத்த கனவளவுகள் தெரியும் சொன்னால் இந்த இடத்துல கொண்டு போய் பிரதியிடுவோம். சேதனத்தில் காணப்படுற எக்ஸிட செறிவு ஏ மூலின் கீழ் கனவளவு 100. ஆகவே நான் இந்த இடத்துல வீன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓவர் நீர்ப்படைக்குள்ள காணப்படுற எக்ஸ்ட மூல் 0.50 மைனஸ் ஏ மூலின் கீழ் கனவளவு வி. 2 கனவளவும் சமன்றனால விஏயும் கேன்சல் பண்ணலாம். இந்த பெருமானம் 4.0க்கு சமன். ஆகவே சுருக்கினீங்கன்னு சொன்னால் ஏ சமன் 2 மைனஸ் 4 ஏன்னு சொல்லி வரும். ஆகவே ஏட பெருமானம் 0.4 மூல். இதுதான் ஏட பெருமானம், அதாவது சேதனத்துக்குள்ள போன எக்ஸிட மூலளவு. அடுத்த செறிவுகளை கணிப்போம். சேதன படையில் காணப்படுற எக்ஸ்ட மூலளவு தெரியும் 0.4 மூல். சேதன படையிட கனவளவு தெரியும் 100 சென்டிமீட்டர் கனம். ஆகவே 100.00 தரப்பத்தின் டெசிமீட்டர் கனம். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 4.0 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இதுதான் சேதனத்துக்குள்ள காணப்படுற எக்ஸ்ட்ரா செறிவு. அடுத்து இரண்டாவது நீர்ப்படைக்குள்ள போன எக்ஸ்ட்ரா செறிவை கணிக்கணும். நீர்ப்படைக்குள்ள காணப்படுற எக்ஸ்ட்ரா மூலளவு தெரியும் 0.50 மைனஸ் ஏ. ஏட பெருமானத்தை ஆல்ரெடி கணிச்சிட்டோம் 0.40 மூல். இது மூல் அளவு. அடுத்து நீர்ப்படைக்குள்ள காணப்படுற எக்ஸ்ட்ரா செறிவை கணிக்கணுமா இருந்தால் நீர்ப்படையில மொத்த கனவளவால் பிரிப்போம். 100.00 தரப்பத்தின் டெசிமீட்டர் கனம். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 1.0 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இது தான் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸ்ட்ரா செறிவு. பி கேள்வி, சேர்வை y ஆனது நீரவத்தையில் மாத்திரம் கரையத்தக்கது. நீரவத்தையில் எக்ஸும் வையும் தாக்கம் புரிந்து இசடை உண்டாக்குகின்றன. வைக்கமா இசட் ஆகியன இருத்தல் ஆர்கானிக் 1ற்கும் நீருக்கும் இடையிலான எக்ஸின் பரம்பலை பாதிப்பதில்லை. சேதனத்தை நீரையும் கொண்ட ஒரு ஈரவத்தை தொகுதி தொடர் தயாரிக்கப்பட்டது. 3 பரிசோதனைகள் தயாரிக்கிறாங்க. அதன் பின்னர் எக்ஸின் பல்வேறு அளவுகள் இந்த ஈரவத்தை தொகுதிகளில் பரம்பல் அடைய செய்யப்பட்டு தொகுதிகள் சமநிலை அடைய விடப்பட்டன. இந்த ஈரவத்தை தொகுதிகளின் நீரவத்தையுடன் y சேர்க்கப்பட்ட பின்னர் எக்ஸிற்கும் yக்கும் இடையே நீரவத்தையில் நடைபெறும் தாக்கத்தின் தொடக்க வீதம் அளக்கப்பட்டது. தொடக்க வீதமும் இந்த டேபிளில் தராங்க. இந்த டேபிளை கவனிங்க. 3 பரிசோதனைகள் செய்கிறாங்க. சேர்க்கப்பட்ட நீரவத்தையிட மொத்த கனவளவும் சேர்க்கப்பட்ட சேதன படையிட மொத்த கனவளவும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தராங்க. அடுத்தது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சேர்க்கப்பட்ட மொத்த எக்ஸ்ட்ரா அளவு தராங்க, சேர்க்கப்பட்ட மொத்த வைட அளவு தராங்க. அடுத்தது தாக்கத்தில் தொடக்க வீதம் தராங்க. முதலாவது கேள்வி, நீரவத்தையில் எக்ஸ், y ஆகியவற்றின் செறிவுகள் எக்ஸ் ஈக்குவல்ஸ் அடுத்து y ஈக்குவல்ஸ் என தரப்பட்டிருப்பின் தாக்கத்திற்கான வீத கோவையை xy mnk ஆகியவற்றின் சார்பில் எழுதுக.
ஓகே, முதலாவது தாக்கத்தை எழுதி கொள்ளுவாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டும் தாக்கம் புரிந்து இசடை உருவாக்குது. இந்த தாக்கத்துக்கான தாக்க வீதத்தை ஆறுன்னு எடுப்பான். ஓகே, தாக்க வீதத்துக்கான கோவையை இரண்டு வித்தியாசமான மெத்தட்ஸ் எழுதலாம். தாக்க வீத விதிப்படி எழுதலாம் அல்லது செறிவு மாற்றத்தின் கீழ் நேரம் போட்டு எழுதலாம். அதாவது தாக்கிகள் நுகரப்பட்ட வீதம் சார்பா எழுதலாம் அல்லது விலை உருவாகிய வீதம் சார்பா எழுதலாம். இந்த இடத்துல தாக்க வீத விதிப்படி தாக்க வீதத்துக்கான கோவை எழுதுவோம். காரணம் இந்த கே ஆகிய பெருமானங்கள் தரப்பட்டிருக்கிறனால. ஓகே, தொடக்க வீதம் நேர்வீத சமன் தாக்கி எக்ஸ் தாக்கிட செறிவு நீர்க்கரைசல காணப்பட்ட எக்ஸ் தாக்கிட செறிவிட அடுக்கு. இந்த இடத்துல எக்ஸ் தாக்கி சார்பான தாக்க வரிசை வந்து எம்னு சொல்லி தராங்க. சிம்பிள் எம். தொடக்க வீதம் தாக்கி வைட செறிவிட எண்ணுக்கும் நேர்வீத சமன். இது வந்து நீர்க்கரைசல காணப்பட்ட எக்ஸ்ட செறிவிட எம், நீர்க்கரைசல காணப்பட்ட வைட செறிவிட என். ஓகே, அடுத்து ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுத்து ஈக்குவல் போடுவோம். தாக்க வீத மாறிலி எக்ஸ், நீர்க்கரைசல காணப்பட்ட எக்ஸ்ட செறிவு அதில் தாக்க வரிசை. அடுத்து நீர்ப்படையில் காணப்பட்ட வைட செறிவு அதில் தாக்க வரிசை என். ஓகே, இதுதான் தாக்க வீதத்துக்கான கோவை. அடுத்த கேள்வி, ஒவ்வொரு பரிசோதனையிலும் நீரவத்தையில் எக்ஸின் தொடக்க செறிவை கணிக்க. இந்த டேபிளில் தந்திக்கிற ஒவ்வொரு பரிசோதனைகளையும் ரஃப்பான ஒரு டயக்ராம் நான் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறேன். இது முதலாவது பரிசோதனை, இரண்டாவது பரிசோதனை, அடுத்து இது வந்து மூன்றாவது பரிசோதனை. முதலாவது பரிசோதனையில் நீர்ப்படையில் காணப்பட்ட எக்ஸிட செறிவை கணிப்போம். ஓகே, டேபிளில் பாருங்க, சேர்க்கப்பட்ட மொத்த எக்ஸிட அளவு வந்து 0.05. அதில் சேதனப்படைக்குள்ளே போன எக்ஸிட மூலளவு ஏன்னு எடுத்தா நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸிட மூலளவு 0.05 மைனஸ் ஏ. முதலாவது தொகுதி. நீர்ப்படைக்குள்ள சென்ற எக்ஸிட மொத்த மூலளவு தெரிஞ்சா எங்களுக்கு செறிவை கணிக்கலாம். ஓகே, மொத்த மூலளவு தெரியணுமா இருந்தால் இந்த ஏட பெருமானம் தெரியணும். ஏட பெருமானத்தை கணிக்கணுமா இருந்தால் கேடி ஈக்குவேஷனில் போடணும். கேடி பெருமானம் தெரியும்ன்றனால இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னு சொன்னால் ஏட பெருமானத்தை கணிக்கலாம். ஏ தெரியுமா இருந்தால் நீர்ப்படைக்குள்ளே சென்ற எக்ஸிட மொத்த மூல் தெரியும், அடுத்த மொத்த கனவளவும் தெரியும்ன்றனால செறிவை கணிக்கலாம். ஓகே, ஆகவே நான் கேடி ஈக்குவேஷனில் பிரதியிடுறேன். கேடி சமன் 4.0. இது வந்து சேதனப்படையில் காணப்பட்ட எக்ஸ்ட செறிவின் கீழ் நீர்ப்படையில் காணப்பட்ட எக்ஸ்ட செறிவு. நான் இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், நான் திருப்பி ஒருக்கா எழுத இல்லை. ஓகே, சேதனப்படையில் காணப்பட்ட எக்ஸ்ட செறிவு என்னது? சேதனப்படையில் காணப்பட்ட எக்ஸ்ட மூலின் கீழ் ஏ, சேதனப்படையிட மொத்த கனவளவு அதாவது 100 மில்லி லிட்டர் ஓவர் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸ்ட மூலளவு 0.05 மைனஸ் ஏ மூலின் கீழ் நீர்ப்படையிட மொத்த கனவளவு வந்து 100. இரண்டு கனவளவுகளும் சமன்றனால நான் இந்த இடத்துல பிரதியிட இல்லை, ரெண்டுக்கும் விவி போட்டேன். ஆகவே இது ரெண்டும் கட் ஆகிடும். ஓகே, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் ஏக்கான பெருமானம் வருது 0.04 மூல். இது வந்து ஏட பெருமானம். ஓகே, ஏட பெருமானம் தெரியும். ஆகவே நீர்ப்படையில் காணப்பட்ட எக்ஸ்ட செறிவை கணிப்போம். நீர்ப்படையில் காணப்பட்ட எக்ஸ்ட செறிவு வந்து எண்ணின் கீழ் வி, செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. மூல் வந்து எவ்வளவு? 0.05 மைனஸ் 0.04 மூலின் கீழ் நீர்ப்படையிட மொத்த கனவளவு எவ்வளவு? 100.00 தர 10.3 டெசிமீட்டர் கனம். ஓகே, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 0.10 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இது வந்து நீர்ப்படைக்குள்ளே காணப்பட்ட எக்ஸ்ட்ரா செறிவு. ஓகே, நான் செறிவை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கொள்கிறேன். 0.10. இது வந்து செறிவுகள். ஓகே ஓகே இரண்டாவது பரிசோதனை தொகுதியில் சேர்க்கப்பட்ட மொத்த எக்ஸிட அளவு வந்து 0.10. ஆகவே இதில் சேதனப்படைக்குள்ளே போனது பி மூலா இருந்தால் நீர்ப்படைக்குள்ளே போனது 0.10 மைனஸ் பி. கனவளவுகள் தெரியும், கனவளவுகள் ரெண்டும் சமன்றனால நான் விவின்னு சொல்லி எடுக்க போகிறேன். ஆகவே கேடி சமன் சேதனப்படைக்குள்ளே காணப்பட்ட எக்ஸ்ட மூலளவு பி, கனவளவு வந்து வின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் நீர்ப்படைக்குள்ளே காணப்பட்ட எக்ஸிட மூலளவு 0.10 மைனஸ் பியின் கீழ் கனவளவு வி. கனவளவுகள் சமன்றனால இது ரெண்டும் வெட்டுப்பட இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் பீட பெருமானம் வரும் 0.08 மோல். இது வந்து சேதனப்படைக்குள்ளே போன எக்ஸிட மூலளவு. ஓகே, அடுத்தது நீர்ப்படைக்குள்ளே போன எக்ஸிட செறிவை கணிக்கணுமா இருந்தால் நீர்ப்படைக்குள்ளே காணப்பட்ட எக்ஸிட மூலின் கீழ் நீர்ப்படையிட மொத்த கனவளவு. ஓகே, நீர்ப்படைக்குள்ளே காணப்பட்ட எக்ஸிட மூல எவ்வளவு? 0.08
1 சைவர் மைனஸ் பி பி வந்து 0.08 மோல். மொத்த கனவளவு வந்து நீர்ப்படையிட 100.00 தர 10-3 டெசிமீட்டர் கனம். இதை சுருக்கி நீங்கள் சொன்னால் ஆன்சர் வந்து 0.2 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். ஓகே, இந்த பெருமானத்தை நான் டேபிளில் குறிச்சுக்கொள்கிறேன். அவை இரண்டாவது பரிசோதனையின் போது நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸிட செறிவு 0.20 மோல் பர் டெசிமீட்டர் கனம். ஓகே, அடுத்த மூன்றாவது சந்தர்ப்பத்தில் கேடி சமன் இதே மாதிரி செய்து கொள்ளுவோம். சேர்க்கப்பட்ட மொத்த எக்ஸிட அளவு வந்து 0.25 மோல்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ள சேதனத்துக்குள்ளே போனது சியா இருந்தால் நீர்ப்படைக்குள்ளே காணப்படுறது 0.25 மைனஸ் சி. அவை கேடி சமன் சேதனத்தில் காணப்பட்ட எக்ஸிட மோல் சி. சேதனத்திற செறிவு இரண்டுலையுமே சமன், தண்ணீர்லையும் சேதனத்திலையும் 50-50. ஆகவே நான் வின்னு சொல்லி போடுறேன் வெட்டுப்படும்ன்றனால. நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸிட மோல் 0.25 மைனஸ் சியின் கீழ் கனவளவு வி. ஓகே, இதை சுருக்க ஓகே சாரி, இந்த இடத்துல இது சமன் 4.0 வரணும். இங்கேயும் இது சமன் 4.0. இதை சுருக்க சீட பெருமானம் 0.20 மோல்னு சொல்லி வருது. ஓகே, ஆகவே எக்ஸ்ட செறிவு நீர்ப்படைக்குள்ள சமன் செறிவு வந்து மூலின் கீழ் கனவளவு. நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸிட மூலளவு எவ்வளவு 0.25 மைனஸ் சீட பெருமானம் 0.20 மூல். நீர்ப்படையிட மொத்த கனவளவு இந்த இடத்துல 50 சென்டிமீட்டர் கனமாகவே 50.00 தர 10-3 டெசிமீட்டர் கனம். ஆகவே இதை சுருக்க ஆன்சர் 1.0 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். ஓகே, இது வந்து மூன்றாவது பரிசோதனை தொகுதியில் காணப்பட்ட எக்ஸிட சரி. மூன்றாவது கேள்வி பாருங்க. ஒவ்வொரு பரிசோதனையிலும் நீரவத்தையில் வையின் தொடக்க செறிவை கணிக்க. ஓகே, வை வந்து சேர்க்கப்பட்ட மொத்த வைட மூலளவுகள் டேபிளில் தாராங்க. மொத்த வை முதலாவதுல சேர்க்கப்பட்டு 0.02 மோல், இரண்டாவதுல 0.04 மோல், மூன்றாவதுல 0.02 மோல். ஓகே, வை சேர்க்கப்பட்ட அவ்வளவுமே நீர்ப்படைக்குள்ள மாத்திரம் தான் காணப்படும்னு சொல்லி ஒரு தரவு தராங்க. ஆகவே சேதனத்துக்குள்ள எதுவும் போக இல்லை. ஓகே, முதலாவது பரிசோதனை தொகுதியில் வைட செறிவு என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட வைட செறிவு செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. சேர்க்கப்பட்ட மொத்த வைட மூல் முதலாவது தொகுதியில் 0.02 மோல். முதலாவது தொகுதியில் நீர்ப்படையிட கனவளவு 100.00 சென்டிமீட்டர் கனம். ஆகவே அது டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றி சுருக்கிறேன். ஆன்சர் 0.2 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். ஓகே, அடுத்து இரண்டாவது தொகுதியில் சேர்க்கப்பட்ட வைட செறிவு சேர்க்கப்பட்ட மொத்த மூல் 0.04. மொத்த கனவளவு வந்து 100. நீர்ப்படையிட மொத்த கனவளவு 100.00 தர 10-3 டெசிமீட்டர் கனம். ஆகவே இதை சுருக்க 0.4 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். ஓகே, மூன்றாவது தொகுதியில் சேர்க்கப்பட்ட வைட செறிவு சமன் சேர்க்கப்பட்ட வைட மூலளவு 0.02 மோல். நீர்ப்படையிட மொத்த கனவளவு இந்த இடத்துல 50.00 தர 10-3 டெசிமீட்டர் கனம். ஓகே, ஆகவே இதை சுருக்க 0.4 மோல் டெசிமீட்டர் -3 சொல்லி வரும். ஓகே, இந்த பெறப்பட்ட பெருமானங்களை நான் டேபிளில் குறிச்சிக்கொள்கிறேன். ஓகே, டேபிளில் மார்க் பண்ணுவோம். செறிவுகள் முதலாவது தொகுதியில் பெறப்பட்ட வைட செறிவு 0.20. இதெல்லாம் மோல் பர் டெசிமீட்டர் கணத்தில் செறிவுகள் சரியா. 0.40. இரண்டாவது தொகுதியில் மூன்றாவது தொகுதியிலையும் 0.40. ஓகே, அடுத்தது நான்காவது கேள்வியை பாருங்க. எக்ஸ், y ஆகியன குறித்து முறையே தாக்க வரிசைகள் m, n ஆகியவற்றை கணிக்க. இரண்டாவது கேள்வியிலையும் மூணாவது கேள்வியிலையும் இது பெறப்பட்ட எக்ஸ், y ஆகியவற்றோட செறிவுகளை நான் இந்த இடத்துல டேபிளில் குறிச்சிக்கிறேன். தரப்பட்ட தாக்கம் வந்து எக்ஸ் + y இது ரெண்டும் தாக்கம் புரிந்து இசடை உருவாக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த தாக்கத்துக்கான தாக்க வீத கோவையை நாங்கள் எழுதினா ஆர் சமன் தாக்க வீத மாறிலி எக்ஸ் நீர்ப்படையில் காணப்பட்ட எக்ஸிட செறிவு அதில் தாக்க வரிசை எம். அடுத்து நீர்ப்படையில் காணப்பட்ட வைட செறிவு அதில் என் தாக்க வரிசை என். ஓகே, m, என்ன துணிறதுக்காக இப்போ 3 பரிசோதனைகள் தரவுகள் தரப்பட்டிக்கு இந்த வச்சு நாங்கள் எம்ஐயும் எண்ணையும் துணிவோம். ஓகே, இந்த குறிப்பிட்ட தாக்கம் ஒரு உருப்படி தாக்கமா பலப்படி தாக்கமான்னு சொல்கிற ஐடியா எங்களுக்கு இல்லை.
இந்த தாக்கம் வந்து ஒரு பலபடி தாக்கமாக இருந்தால் அல்லது ஒருபடி தாக்கமாக இருந்தாலும் மிக மெதுவான படியில், அதாவது தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படியில் பங்கு பற்ற எக்ஸ் கமா ஒய் இந்த மூலக்கூறுகளோட பீசமான விகிதங்கள் என்னமோ அந்த பீசமான விகிதங்களை தான் நாங்கள் இந்த இடத்துல தாக்க வரிசையாக எழுதிக்கிறோம். டிரெக்டாக இந்த சமப்படுத்திய தாக்கத்தில் உள்ள பீசமான விகிதங்களை கொண்டு போய் இந்த இடத்துல போடுறது இல்லை. இங்கே எம் என்னன்னு சொல்கிறது வந்து மிக மெதுவான படியில் பங்கு பற்ற எக்ஸ்ட அடுத்த ஒய்ட பீசமான இலக்கங்களை தான் இந்த இடத்துல போடணும். ஓகே, இப்போ 3 தரவுகளுக்கு இந்த 3 தரவுகளையும் எழுதி கொள்ளுவோம். முதலாவது பரிசோதனையில் தொடக்க வீதம் 2.00 தர 10⁻6 மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 இதுதான் தாக்க வீதத்துக்கான அலகு. இது சமன் தாக்க வீத மாறிலி கே எக்ஸ்ட்ரா செறிவு நாங்கள் கணிச்சோம் 0.10 இதில் எம் அடுக்கு வைட பெருமானத்தை கணிச்சம் 0.20 மோல் டெசிமீட்டர் -3 அதில் எண்ணாம் அடுக்கு. இது வந்து முதலாவது ஈக்குவேஷன். ஓகே, இதே மாதிரி இரண்டாவது பரிசோதனை தொகுதிக்கும் மூன்றாவது பரிசோதனை தொகுதிகளுக்கும் எழுதி கொள்வோம். ஓகே, அடுத்து 3 பரிசோதனை தொகுதிகளுக்கும் தாக்க வீதத்துக்கான கோவை எழுதிக்கிறோம். அடுத்து எம் கமா என்ன துணிறதுக்காக மூன்றாவது ஈக்குவேஷனை இரண்டாவது ஈக்குவேஷனால் நான் பிரிக்கிறேன். ஆகவே இந்த 2 டேர்ம்ஸும் கேன்சல் ஆகும். ஆகவே எம்ஐ ஈஸியாக துணியலாம். ஆகவே மூன்றாவது ஈக்குவேஷனை பிரிக்கணும். இரண்டாவது ஈக்குவேஷனால் 4.00 தர 10⁻4 கீழ் 1.60 தர 10⁻5 இது சமன். ஓகே, இது சுருக்கினீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 25ன்னு வரும். இது வந்து 5 எம் 5 m. ஆகவே இது சுருக்கினீங்கன்னு சொன்னால் 5 m வந்து இங்கே 5 2 25 5 5 வர்க்கம் சொல்லி எழுதலாம். ஆகவே m சமன் 2. ஓகே, அடுத்தது எண்ணுக்கான பெருமானத்தை துணிவோம். அதை துணிறதுக்காக நான் மூன்றாவது ஈக்குவேஷனை முதலாவது ஈக்குவேஷனால் சுருக்கிறேன். ஓகே, இதை சுருக்கினீங்கண்டா 200 இந்த இடத்துல, இது சுருக்கினீங்கண்டா 10 எம்மோட பெருமானம் 2 ஆகவே 100 தர இங்கே 2 என்னன்னு சொல்லி வரும். ஆகவே 2 சமன் 2 என்னன்னு வரும். ஓகே, இது வந்து 2 முதலாம் அடுக்கு வந்து 2 எண்ணாம் அடுக்கு. ஆகவே இதை சுருக்க என்னிட பெருமானம் 1ன்னு சொல்லி வரும். ஓகே, ஆகவே இப்போ தாக்க வீதத்துக்கான கோவை எழுதினீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். ஆர் சமன் தாக்க வீத மாறிலி எக்ஸிட செறிவு நீர்க்கரைசல்ல எம்முக்கு பதிலாக 2 அடுத்து வைட செறிவு நீர்க்கரைசல்ல எண்ணுக்கு பதிலாக 1. ஆகவே இதுதான் தாக்க வீதத்துக்கான கோவை. ஓகே, இதில் அந்த எடுக்கிற ஐடியா என்னது, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அல்லது மிக மெதுவான படி. தாக்க வீதத்தை நிர்ணயிக்கிற படியில் காணப்படுற எக்ஸிட பீசமான விகிதம் 2க்கும் வைட வந்து 1க்கும். அவை 5வது கேள்வி, தாக்கத்தின் வீத மாறிலியை கணிக்க சிம்பிள் கேட பெருமானத்தை துணியணும். இதுக்கு முதல் கேள்வியிலிருந்து நாங்கள் பார்த்தோம் எம்ஐஎம் சிம்பிள் எண்ட பெருமானங்களை கணிச்சோம். ஆகவே வீத மாறிலியை கணிக்கணுமா இருந்தால் இந்த தரப்பட்ட 3 ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த சிம்பிள் எம்முக்கும் எண்ணுக்குமான பெருமானங்களை பிரதியிட்டு சிம்பிள் கேயை கணிக்கலாம். ஓகே, நான் இந்த இடத்துல மூன்றாவது ஈக்குவேஷனில் பிரதியிட்டேன். 4.00 தர 10⁻4 மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 இது சமன் தாக்க வீத மாறிலி இன்டூ 1.00 மோல் டெசிமீட்டர் -3 சிம்பிள் எம்முக்கு பதிலாக 2 வர்க்கத்தை பிரதியிடுவோம். அடுத்து 0.40 மோல் டெசிமீட்டர் -3 சிம்பிள் எண்ணுக்கான பெருமானம் 1. ஆகவே சிம்பிள் கே சமன் 1.00 தர 10⁻3 அலகு பாருங்க மோல் பர் டெசிமீட்டர் கியூபும் இந்த இடத்துல மோல் பர் டெசிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆக இந்த மோல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 இங்கே வர மோல் -2 டெசிமீட்டர் 6 ஆல்ரெடி இந்த இடத்துல பர் செகண்ட் நிற்குது செகண்ட் -1. ஆகவே ஆன்சர் தாக்க வீத மாறிலி சிம்பிள் கே 1.00 தர 10⁻3 மோல் -2 டெசிமீட்டர் 6 செகண்ட் -1. இது 5வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி 6வது, மேலே தரப்பட்ட பங்கீட்டு குணகத்தை பயன்படுத்தி தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலையின் விளைவை பரிசீலிப்பதற்காக ஒரு பரிசோதனை திட்டமிடப்பட்டுள்ளது. தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலையின் விளைவை பரிசீலிப்பதற்கு இது ஒரு உகந்த பரிசோதனை. உமது விடையை விளக்குக. வெப்பநிலையோட விளைவை பரிசோதிக்கிறதுக்காக இந்த சேம் ப்ரொசீஜரை பின்பற்ற முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால் வெப்பநிலையை மாற்றுற நேரம் கேடி பெருமானம் வந்து மாறும்.
ஆகவே ஒரே கேடி பெருமானங்களை வித்தியாசமான வெப்பநிலைகளுக்கு பயன்படுத்த முடியாது. ஆகவே இந்த ப்ரொசீஜர் வந்து வெப்பநிலையோட விளைவை பரிசோதிக்கிறதுக்கு பொருத்தம் இல்லை. காரணம் கேடியிட பெருமானம் வெப்பநிலையோட மாறும். அடுத்த சி கேள்வி, சேதன கரைப்பான் ஆர்கானிக் 2ம் நீரும் ஒன்றோடு ஒன்று கலக்காத அதே வேளை ஒரு இரவத்தை தொகுதியை உண்டாக்குகின்றன. இந்த இடத்துல சேதனத்தில் 100 சென்டிமீட்டர் கணத்தையும் நீர்ட 100 சென்டிமீட்டர் கணத்தையும் சேர்த்து அடுத்தது இதோட எக்ஸிட 0.20 மூலம் சேர்க்கப்பட்டு வெப்பநிலை Tயில் சமநிலை அடைய விடப்பட்டது. அதன் பின்னர் வையின் 0.01 மூலானது நீராவத்தியுடன் சேர்க்கப்பட்டு தாக்கத்தின் தொடக்க வீதம் அளக்கப்பட்டது. இதுக்கு முதல் கேள்வியில் செய்த மாதிரி தான் வை இதுலையும் சேதன கரைப்பானில் கரைவதில்லை, நீரில் மாத்திரம் கரையுது. நீர்ப்படைக்குள்ள எக்ஸ் வந்து வையோட தாக்கம் புரியுது. இந்த தாக்கத்துக்கான தொடக்க வீதமும் தரப்பட்டிருக்குது. ஓகே, ஆர்கானிக் 2க்கும் நீருக்கும் இடையில எக்ஸ்ட்ரா பரம்பலுக்கான பங்கீட்டு குணகத்தை கணிக்க சொல்றாங்க. ஓகே, இதுதான் கேள்வி. ஓகே, ஆல்ரெடி நாங்கள் நீர்ப்படைக்குள்ள நடைபெற இந்த எக்ஸுடையும் வைடையும் தாக்கத்துக்கான தாக்க வீதத்துக்கான கோவை எடுத்துட்டோம். ஓகே, தாக்க வீதத்துக்கான கோவை வந்து ஆர் சமன் தாக்க வீத மாறிலி எக்ஸ்ட்ரா செறிவு நீர்ப்படைக்குள்ள அதில் தாக்க வரிசை 2ன்னு சொல்லி கணிச்சோம். அடுத்து வைட செறிவு நீர்க்கரைசலுக்குள்ள தாக்க வரிசை 1ன்னு சொல்லி கணிச்சோம். இதுதான் தாக்க வீதத்துக்கான கோவை. ஓகே, இந்த இடத்துல தொடக்க வீத பெருமானம் தரப்பட்டிருக்குது. அடுத்து சிம்பிள் கேட பெருமானம் தெரியும். காரணம் என்னது? வெப்பநிலை மாறில அதே வெப்பநிலை. அவை சிம்பிள் கேட பெருமானம் தெரியும். நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட வையிட செறிவும் தெரியும். ஆகவே இந்த சமன்பாட்டில் தெரிஞ்ச பெருமானங்களை பிரதியிட்டு நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸிட செறிவை கணிக்கலாம். ஓகே, ஆகவே நாங்கள் பெருமானங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். தொடக்க வீதம் வந்து 6.40 தர 10⁻7 மோல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1. தாக்க வீத மாறிலிக்கான பெருமானம் 1.0 தர 10⁻3 மோல் -2 டெசிமீட்டர் 6 செகண்ட் -1ன்னு சொல்லி கணிச்சோம். இன்டூ எக்ஸ்ட செறிவு நீர்க்கரைசலுக்குள்ள அதோட வர்க்கம் இன்டூ வைட செறிவு. ஓகே, சேர்க்கப்பட்ட வைட மூலளவு தான் தராங்க. ஆகவே வைட செறிவை கணிக்கிறதுக்காக என்ன செய்வீங்க? வைட செறிவு நீர்ப்படைக்குள்ள சமன் நீர்ப்படைக்குள்ள காணப்படுற வைட மூலளவின் கீழ் நீர்ப்படையிட மொத்த கனவளவு 100.00 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். ஓகே, ஆகவே இதை சுருக்க 0.1 மோல் டெசிமீட்டர் -3ன்னு சொல்லி வரும். ஆகவே இந்த இடத்துல வைட செறிவு நீர்ப்படைக்குள்ள காணப்படுற வைட செறிவுக்கு பதிலாக 0.1 மோல் டெசிமீட்டர் -3 பிரதியிடுவோம். ஓகே, இந்த இடத்துல அலகுகள் பாருங்க. மோல் per டெசிமீட்டர் கியூபும் மோல் per டெசிமீட்டர் கியூபும் கேன்சல் ஆகும். அவை இந்த மோல் வர்க்கம் டெசிமீட்டர் 6 இங்கால பக்கம் வர மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6ன்னு வரும். per செகண்டும் கேன்சல் ஆகும். ஆகவே எக்ஸ் வர்க்கம் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸோட செறிவு வந்து இந்த சுருக்க 64 தர 10⁻4 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் -6ன்னு சொல்லி வரும். ஆகவே நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸ்ட செறிவு 0.08 மோல் டெசிமீட்டர் -3. ஓகே, நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸ்ட செறிவு தெரியும். சேர்க்கப்பட்ட எக்ஸிட மொத்த மூல் தெரியுமா இருந்தால் அடுத்த பங்கீட்டு குணகத்தை கணிக்கலாம். ஓகே, அடுத்தது சேர்க்கப்பட்ட எக்ஸிட மொத்த மூல் எங்களுக்கு தரவுல தராங்க எக்ஸ் 0.20 மூல். ஆகவே ஆரம்ப எக்ஸிட மொத்த செறிவை கணிப்போம். 0.20 மோல் கீழ் கனவளவு 100.00 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். ஆகவே இதை சுருக்க 2.0 மோல் டெசிமீட்டர் -3. ஓகே, இதுதான் சேர்க்கப்பட்ட எக்ஸிட ஆரம்ப செறிவு. இதில் நீர்ப்படைக்குள்ள போனது 0.08 இருந்தால் ஆர்கானிக் உள்ள போனது எவ்வளவு? 2.0 -0.08 வைக்க போகுது. ஓகே, மோல் டெசிமீட்டர் -3. ஓகே, இரண்டுடைய கனவளவுகள் சமன் என்றனால தான் நான் இங்கே செறிவுகளை கூட்டி கழிக்கிறேன். கனவளவுகள் வித்தியாசமாக இருந்தால் கட்டாயம் மூளை கணிச்சு மூளை இருந்து செறிவுக்கு வரணும். ஓகே, ஆகவே இப்போ கேடிக்கான ஈக்குவேஷனை பிரதிடுவோம். கேடி சமன் எக்ஸ்ட செறிவு ஆர்கானிக் சேதனப்படையின் கீழ் எக்ஸிட செறிவு நீர்ப்படை. சேதனப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸிட செறிவு எவ்வளவு?
2.0 மைனஸ் 0.08 மோல் டெசிமீட்டர் -3 மோல் டெசிமீட்டர் -3 ஓவர் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட எக்ஸ்ட செறிவு 0.08 மோல் டெசிமீட்டர் -3. ஆகவே இதை சுருக்க 24ன்னு சொல்லி ஆன்சர் வரும். கேடி பெருமானம். ஆகவே கேடி பெருமானம் 24.